10th standard max common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part A. Question number 5. I am J Kumar. The sequence கொடுத்துருக்காங்க. இது ஒரு APயா GPயா அல்லது போத்தா அல்லது நெய்தரான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ root 11 root 55 okay 5 root 11 5 root 55 so 25 root 11 and so on. இது வந்து T1 ராஜா, இது T2, இது T3, இது T4, இது T5. அப்போ காமன் ரேஷியோ ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். T2 by T1. அப்போ root 55 by root 11. இந்த root 55 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஓகே, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குங்க. ஓகே, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், root 5 கிடைக்கும். இப்போ அடுத்து பாருங்கள் T3 by T2. இதை 2-3 டேர்ம் எடுத்து பாருங்கள். எல்லாமே எடுக்கலாம் தேவையே இல்லை, ஏதாவது 2 டேர்ம் எடுத்து பாருங்கள். ஓகே, இது 5 root 11. இது root 55 வந்து எப்படி போடலாம்? root 11 into root 5னு போடலாம். இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 5 by root 5. அப்போ இந்த 5 can also be written as 5 in root 5 into root 5 by root 5. இதுவும் கேன்சல் ஆச்சு. root 5 வந்துச்சா? அப்போ காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவலாக இருக்குது. காமன் ரேஷியோ ஆர் equal, therefore it is GP. Okay students, அப்போ option B is the correct one. Okay, wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க. ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பாருங்கள், நிச்சயமாக நல்ல மார்க் வாங்க முடியும். Okay, see you, all the best.